ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் தெரியுமா? உன்னிடத்தில் இருப்பதை என்னால் கூட உன்னிடத்தில் இருந்து விளக்க முடியவில்லை என்று கூற வந்தேன். தீய சக்திகளின் ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாக இருந்தும், பல போராட்டங்களை நீ சந்தித்தும், மனவேதனைகள் உனக்கு அதிகமாகவே இருந்தும், கஷ்டமும் கவலையும் வருத்தமும் வேதனையும் என்று, தீராத வறுமையும் என்று பல பிரச்சனைகளில் நீடித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருப்பது என்ன என்று உனக்கு விளக்கி கூற வந்திருக்கிறேன். ஏதும் அறியாத பச்சை பிள்ளையாக இருந்து வருகிறாய் நீ. உன் வாழ்க்கையை பற்றி நீயே தீர்மானிக்க முடியாத காரியங்கள் உன் தலைக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்காவது ஓடி போய்விடலாம், யாரும் இல்லாத இடத்திற்கு சென்று தனிமையில் இருக்க வேண்டும் என்று என் மனம் சொல்கிறது. பொறுப்புகளிலிருந்து விலகிவிடலாம் என்று என் மனம் சொன்னாலும், என் அறிவுக்கு எட்டாத சில காயங்கள் எனக்குள்ளே இருந்து கொண்டு என் கால்களை எடுத்து வைக்க முடியாமல் தடுமாற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை எதில் முடியும் என்று எனக்கே தெரியாது என்று என் குழப்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. அன்பு குழந்தையே, வாழ்வதா இல்லை வாழ்வை விட்டு சாவை தேடுவதா என்று பல குழப்பங்களோடுதான் இருந்து வருகிறாய். நல்லவர்கள் என்று நெருங்கி பழகலாம் என்று நினைத்து நெருங்கி பழகி, உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் வெளிப்படையாக பேசி, மன ஆறுதலுக்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார் என்று நினைக்கும் மாத்திரத்தில் அவர்கள் உன் தலையை இடியை போடுவது போல ஒரு செய்தியை போட்டு உனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் கொடுத்து விட்டார்கள். ஒருவர் என்று சொல்ல முடியாது என் தங்கமே. நீ அனுபவித்தது எத்தனையோ எத்தனையோ. எனக்கு துரோகம் செய்து விட்டாய் நீ. உனக்கு நான் துரோகத்தை திரும்ப தரப்போகிறேன் என்ற தைரியமும் உனக்கில்லை. யாருக்கும் கெடுதல் உன்னால் நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவன் நீ. உன் கால் மிதித்து ஒரு எறும்பு இறந்தால் கூட ஐயோ மிதித்து விட்டேனே என்று பரிதாபப்படும் குணம் உன்னுடையது. இப்படிப்பட்ட உன்னிடத்தில் இரத்தத்தில் கலந்திருப்பது என்ன தெரியுமா தங்கமே? உன் வாழ்வு முடிந்தாலும் உன் இறுதி நாள் வரை அதை உன்னிடத்தில் இருந்து பிரித்து எடுக்க முடியாது என் கண்மணியே. அது என்னால் கூட முடியாது என்பதை இப்போது சொல்ல வந்தேன். எத்தனை பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் அடியோடு உன்னை அழிக்க முடியாது என்பது உண்மை என் பிள்ளையே. இந்த உண்மையை உன்னிடம் சொல்ல வந்தேன். அப்படி என்ன தாயே என் ரத்தத்தில் கலந்திருக்கிறது என்று கேட்கிறாயா என் அழகு பிள்ளையே? அன்பு பிள்ளையே, உன் வருத்தத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. உன் கண்ணீரை என்னால் பார்க்க முடியவில்லை. தங்க பிள்ளையே, உன் ரத்தத்தில் கலந்திருக்கும் இந்த ஆதி பராசக்தியின் நினைவை எவராலும் அழிக்க முடியாது என் பிள்ளையே. என்று முன்னோடு நான் கலந்திருக்கிறேன். எவனை பார்த்தும் அஞ்சி விடாதே, எதை பார்த்தும் பயந்து நடுங்கி விடாதே. இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கெட்டதையும் அழித்து விடுவேன் நான். அழித்ததற்கு உனக்கு நான் காட்டப்போவது என்ன தெரியுமா? விடிந்தும் விடியாமலும் உன் செவிகளில் நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. விடிய காலத்தில் நீ அனுபவிக்க போகும் மகிழ்ச்சியை பார். உன் ரத்தத்தில் கலந்திருக்கும் எண்ணெய் எவனாலும் அழிக்க முடியாது என்பதை உணர்த்த போகிறேன் நான். நல்ல செய்தி காலையில் வரும். அன்பு பிள்ளையே, தைரியத்தோடு இரு. நல்லது மட்டுமே இனி உன் வாழ்வில் நடக்கும். இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம். யார் யாரையோ நம்பி உன் வாழ்க்கையை அவர்கள் கையில் கொடுத்தாய். இன்று நான் கேட்கிறேன், உன் நம்பிக்கையை என் மீது வைத்து உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்காக கொடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகும் நல்லதை தடையில்லாமல் நாளை காலை பெற்றுக்கொள். ஒரு முறை இந்த ஆதி பராசக்தியை நம்பிக்கையோடு, நம்பிக்கை குறையாமல் நம்பு. உன் காணிக்கையை கொடுப்பாயா எனக்கு? ஓம் சக்தி.
நன்றி.